ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா கடலை சட்னி. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் 1 கப் அளவு கடலை எடுத்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆகணும். அதை ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம், அதே போல் ஒரு 5 to 6 வரமிளகா, பூண்டு, இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட புளி, இதை எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த கடலை பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தலை, கருவேப்பிலை இது ரெண்டையும் உள்ளே ஆட் பண்ணி அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உப்பும் பெருங்காயத்தூளும் உங்களுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட டாப்பிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி உள்ளே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.